எரேமியா 6ஆம் அதிகாரம். எருசலேமை சுற்றிலும் எதிரிகள். பென்யமீன் மக்களே, எருசலேமிலிருந்து தப்பி ஓடுங்கள். தெக்கோவில் எக்காளம் ஊதுங்கள். பெத்ரேகேமில் தீப்பந்தம் ஏற்றுங்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமையும் பேரழிவும் வருகின்றன. மகள் சீயோனே, வளமான பசும்புல் தரைக்கு ஒப்பிடுவேன். ஆயர்கள் தங்கள் மந்தையோடு அவளிடம் வருவார்கள். அவளை சுற்றிலும் கூடாரங்கள் அடிப்பார்கள். அவரவர் தம் இடத்தில் மேய்ப்பார்கள். அவளுக்கு எதிராய் போருக்கு தயாராகுங்கள். எழுந்திருங்கள், நண்பகலில் எதிர்த்து செல்வோம். ஐயோ, பொழுது சாய்கின்றதே, மாலை நேரத்து நிழல்கள் நீள்கின்றனவே. எழுந்திருங்கள், இரவில் அவளை எதிர்த்து செல்வோம். அவள் அரண்மனைகளை அழிப்போம் என்பார்கள். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அவளுடைய மரங்களை வெட்டுங்கள். எருசலேமுக்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்புங்கள். அவள் தண்டிக்கப்பட வேண்டிய நகர். அவளிடம் காணப்படுவது அனைத்தும் கொடுமையே. கேணியில் நீர் சுரந்து கொண்டிருப்பது போல் அவள் தீமைகளை சுரந்து கொண்டிருக்கின்றாள். வன்முறை, அழிவு என்பதே அவளிடம் எழும் குரல். நோயும் காயவுமே என்றும் என் கண்முன் உள்ளன. எருசலேமே, எச்சரிக்கையாயிரு, இல்லையேல் நான் உன்னை விட்டு அகன்று போவேன். உன்னை மனிதர் வாளா பாழ்நிலமாக்குவேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: திராட்சை கொடிகளில் தப்பு பழங்களை ஒன்றும் விடாது. பறித்து சேர்ப்பது போல இஸ்ரேலில் எஞ்சியிருப்பதை கூட்டி சேர். திராட்சை தோட்டக்காரரை போல் கிளைகளிடையே உன் கையை விட்டுப்பார். நான் யாரிடம் பேசுவேன்? யாருக்கு எச்சரிக்கை விடுப்பேன்? யார் செவி கொடுப்பார்? அவர்கள் காதுகள் திறக்கப்படவில்லை. அவர்களால் செவி கொடுக்க முடியாது. ஆண்டவரின் வாக்கு அவர்களுக்கு பழிச்சொல்லாயிற்று. அவர்கள் அதில் இன்பம் காண்பதில்லை. ஆண்டவரின் சீற்றம் என்னில் நிறைந்துள்ளது. அதனை அடக்கி சோர்ந்து போனேன். ஆண்டவர் கூறுவது: தெருவில் இருக்கும் சிறுவர்கள் மேலும் ஒன்றாய் கூடியுள்ள இளைஞர்கள் மேலும் சினத்தை கொட்டு. கணவனும் மனைவியும் முதியோரும் வயது நிறந்தோரும் பிடிபடுவர். அவர்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் மனைவியரையும் பிறர் கைப்பற்றுவர். ஏனெனில் நாட்டில் குடியிருப்போருக்கு எதிராக என் கையை நீட்டப் போகின்றேன். ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதை தொழிலாக கொண்டுள்ளார்கள். அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர். அருவருப்பானதை செய்தபோது அவர்கள் வெட்கமடைந்தார்களா? அப்போது கூட அவர்கள் வெட்கமடையவில்லை. நாணம் என்பதே என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. எனவே மடிந்து வீழ்ந்தவர்களோடு அவர்களும் வீழ்வர். நான் அவர்களை தண்டிக்கும் போது அவர்கள் வீழ்த்தப்படுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதுவே: சாலை சந்திப்பில் நின்று நோக்குங்கள். தொன்மையான பாதைகள் எவை? நல்ல வழி எது என்று கேளுங்கள். அதில் செல்லுங்கள். அப்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அவர்களோ அவ்வழியை செல்ல மாட்டோம் என்றார்கள். நான் உங்களுக்கு காவலரை நியமித்தேன். எக்கால குரலுக்கு செவி கொடுங்கள் என்றேன். அவர்களோ செவி கொடுக்க மாட்டோம் என்றார்கள். எனவே நாடுகளை கேளுங்கள், மக்கள் கூட்டத்தாரை அவர்களுக்கு என்ன நேரப் போகிறது என்று பாருங்கள். நிலமே, நீயும் கேள். இதோ இம்மக்கள் மேல் தீமை வர செய்வேன். அவர்களின் தீய எண்ணங்களின் விளைவே இத்தீமை. ஏனெனில் அவர்கள் என் சொற்களுக்கு செவி சாய்க்கவில்லை, என் சட்டத்தை புறக்கணித்தார்கள். சேபா நாட்டு தூபமும் தூரத்து நாட்டு நறுமண நாணலும் எனக்கு எதற்கு? உங்கள் எரிபலிகள் எனக்கு ஏற்புடையவை அல்ல. உங்களின் மற்றைய பலிகளும் எனக்கு உவகை தருவதில்லை. ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ இம்மக்களுக்கு எதிராக தடை கற்களை வைக்கப் போகின்றேன். தந்தையரும் தனையரும் ஒன்றாக தடுக்கி விழுவர். அடுத்திருப்பாரும் நண்பரும் அழிந்து போவர். ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ வடக்கு நாட்டு நின்று ஓரிடம் அறிகின்றது. மண்ணுலகின் கடை எல்லைகளை நின்று பெரிய நாடு ஒன்று கிளர்ந்து எழுகின்றது. அவர்கள் வில்லும் ஈட்டியும் ஏந்தியுள்ளார்கள். அவர்கள் கொடியவர், இரக்கமற்றவர். அவர்களின் ஆரவாரம் கடலின் இரைச்சலை போன்றது. மகள் சீயோன், அவர்கள் போருக்கு அணிவகுத்து குதிரைகள் மீது வருகின்றார்கள். சவாரி செய்து கொண்டு உனக்கு எதிராய் வருகின்றார்கள். அவர்களை பற்றிய செய்தியை நாம் கேள்வியுற்ற போது நம் கைகள் தளர்ந்து போயின. கடுந்துயர் நம்மை ஆட்கொண்டது. பேறுகால பெண்ணை போல் நாம் தவிக்கின்றோம். வயல்வெளிகளுக்கு போக வேண்டாம், சாலைகளில் செல்ல வேண்டாம். ஏனெனில் எதிரியின் வாள் எங்கும் உள்ளது. சுற்றிலும் ஒரே திகில்.
மகளாகிய என் மக்களை சாக்கு உடை உடுத்துங்கள், சாம்பலில் புரளுங்கள். இறந்த ஒரே பிள்ளைக்காக துயருற்று அழுவது போல் மனமுடைந்து அழுது புலம்புங்கள். ஏனெனில் அழிப்பவன் திடீரென நமக்கு எதிராய் வருவான். நான் உன்னை என் மக்களுக்குள் மதிப்பீடு செய்பவனாகவும் ஆய்வாளனாகவும் ஏற்படுத்தினேன். நீ அவர்களின் வழிகளை அறிந்து மதிப்பீடு செய்வாய். அவர்கள் எல்லோரும் அடங்காத கலகக்காரர்கள், பொல்லாங்கு பேசும் ஊர் சுற்றிகள். அவர்கள் யாவரும் வெண்கலத்தையும் இரும்பையும் போன்றவர்கள். அவர்களின் செயல்கள் கரைப்பட்டவை. துருத்திகள் தொடர்ந்து ஊதுகின்றன. காரியம் நெருப்பில் எரித்தளிக்கப்பட்டது. தூய்மைப்படுத்தும் வேலை தொடர்ந்து நடப்பதில் பயனில்லை, ஏனெனில் தீயவர்கள் இன்னும் நீக்கப்படவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி என்று அழைக்கப்படுவார்கள், ஏனெனில் ஆண்டவர் அவர்களை புறக்கணித்துள்ளார். 7ஆம் அதிகாரம். உண்மையான வழிபாடு. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையாருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யான இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலில் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கள்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். நான் முன்னாளில் குடியிருந்த சீலோ என்னும் என்னிடத்திற்கு போங்கள். என் மக்கள் இஸ்ரேலர் செய்த தீமையின் பொருட்டு நான் அதற்கு செய்துள்ளதை பாருங்கள். ஆண்டவர் கூறுவது, நீங்கள் இந்த தீ செயல்களை எல்லாம் செய்யாதீர்கள். நான் தொடர்ந்து கூறியும் நீங்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை. நான் உங்களை அழைத்தும் நீங்கள் பதில் தரவில்லை. எனவே என் பெயர் விளங்கும் உங்கள் நம்பிக்கைக்குரிய இந்த கோவிலுக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தையருக்கும் நான் கொடுத்த இந்த இடத்திற்கும் சீலோவிற்கும் செய்தது போலவே செய்ய போகிறேன். உங்கள் சகோதரர் அனைவரையும் எப்ரேம் வழிமரபினர் யாவரையும் ஒதுக்கியது போல உங்களையும் என் முன்னிலையிலிருந்து ஒதுக்கி விடுவேன். மக்களுக்காக மன்றாட வேண்டாம். இந்த மக்களுக்காக நீ மன்றாட வேண்டாம். இவர்களுக்காக குரல் எழுப்பவோ வேண்டுதல் செய்யவோ வேண்டாம். என்னிடம் பரிந்து பேசவும் வேண்டாம், ஏனெனில் நான் உனக்கு செவி சாய்க்க மாட்டேன். யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் அவர்கள் செய்வதை நீ பார்ப்பதில்லையா? புதல்வர் விறகு கட்டைகளை சேர்க்கின்றனர், தந்தையர் தீ முட்டுகின்றனர், பெண்ணீர் விண்ணக அரசிக்காக அடை சுட மாவை பிசைகின்றனர். எனக்கு வருத்தம் அறிவிக்கும்படி வேற்று தெய்வங்களுக்கு அவர்கள் நீர்ம படையல்கள் படைக்கிறார்கள். எனக்கா வருத்தம் அறிவிக்கிறார்கள் என்கிறார் ஆண்டவர். தங்களுக்கு தாமே அவ்வாறு செய்து கொள்கிறார்கள். வெட்கக்கேடு. ஆகவே தலைவராம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என் சினமும் சீற்றமும் இடத்தின் மீதும் மனிதர் மீதும் விலங்குகள் மீதும் வயல்வெளி மரங்கள் மீதும் நிலத்தின் விளைச்சல் மீதும் கொட்டப்படும். என் சினம் பற்றி எரியும், அதனை அணைக்க முடியாது. மக்களின் பிடிவாத குணம். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் எரிபலிகளோடு ஏனைய பலிகளையும் சேர்த்து அவற்றின் இறைச்சியை நீங்களே உண்ணுங்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து நான் விடுவித்த போது எரிபலிகள் பற்றியோ ஏனைய பலிகள் பற்றியோ அவர்களுக்கு நான் எதுவும் கூறவில்லை, கட்டளையிடவும் இல்லை. ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கழிப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும்.
அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்களது மூதாதையார் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அந்த அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. இன்னும் பள்ளத்தாக்கில் சிலை வழிபாடு. உன் தலைமுடியை மழித்து எறிந்துவிடு, மொட்டை குன்றுகளில் நின்று ஒப்பாரிவை. ஏனெனில் தம் சீற்றத்தில் ஆண்டவர் இத்தலைமுறையை புறக்கணித்து தள்ளிவிட்டார். ஏனெனில் யூதாவின் மக்கள் என் கண்முன் தீமை செய்தனர் என்கிறார் ஆண்டவர். என் பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி அவர்கள் அருவருப்பானவற்றை அங்கு வைத்தார்கள். அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை தீயில் சுட்டரிக்கும்படி பெண்ணினோம் பள்ளத்தாக்கில் உள்ள தேபோத்தில் தொழுகை மேடுகளை எழுப்பினார்கள். இதனை நான் கட்டளையிடவில்லை, இது என் எண்ணத்தில் கூட எழவில்லை. ஆதலால் ஆண்டவர் கூறுகிறார், இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது இந்த இடம் தேபத்து என்றோ பெண் இன்னும் பள்ளத்தாக்கு என்றோ பெயர் பெறாது, மாறாக படுகொலை பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும். வேறிடம் இல்லாததால் தேபோத்தில் பிணங்களை புதைப்பர். இம்மக்களின் சடலங்கள் வானத்து பறவைகளுக்கும் நிலத்து விலங்குகளுக்கும் இரையாகும். யாரும் அவற்றை விரட்ட மாட்டார்கள். அப்போது யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒலியும் இக்களிப்பின் ஆரவாரமும் எழாதிருக்க செய்வேன். மணமகன் மணமகள் குரலொலியும் கேட்கப்படாதிருக்க செய்வேன். ஏனெனில் நாடு பாழ்பட்டு போகும். 8ஆம் அதிகாரம். அப்போது யூதாவின் அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், எருசலேமில் குடியிருப்போர் ஆகியோரின் எலும்புகளை அவர்களின் கல்லறைகளிலிருந்து தோண்டி எடுப்பர் என்கிறார் ஆண்டவர். அவற்றை கதிரவன், நிலா, விண்மீன்கள் ஆகியவற்றின் முன் பரப்புவார்கள். இவற்றுக்கு தாமே அவர்கள் அன்பு காட்டி பணிவிடை புரிந்தார்கள். இவற்றின் பின் தானே அலைந்து திரிந்தார்கள். இவற்றிடம் தானே குறி கேட்டார்கள். இவற்றை தானே வழிபட்டார்கள். அவ்வெலும்புகளை யாரும் மீண்டும் ஒன்று சேர்த்து புதைக்க மாட்டார்கள். அவை தரையில் சாணம் போல் கிடக்கும். நான் அவர்களை துரத்தியுள்ள இடங்களிலெல்லாம் இந்த தீய மக்களில் எஞ்சியிருப்போர் யாவரும் வாழ்வை விட சாவையை விரும்புவர் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அச்சுறுத்தல்கள். நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே. விழுந்தவன் எழுவதில்லையா? பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா? ஏன் இந்த எருசலேமின் மக்கள் என்றென்றைக்கும் என்னை விட்டு விலகி பொய்யை பற்றி கொண்டு நிற்கின்றார்கள்? ஏன் திரும்பி வர மறுக்கின்றார்கள்? நான் செவி சாய்த்தேன், உற்று கேட்டேன், அவர்கள் சரியானதை சொல்லவில்லை. நான் என்ன செய்துவிட்டேன் என்று கூறுகிறார்களே அன்றி எவருமே தம் தீச்செயலுக்காக வருந்தவில்லை. போர்க்களத்தில் பாய்ந்தோடும் குதிரை போல யாவருமே தம் வழியில் விரைகின்றார்கள். வானத்து கொக்கு தன் காலங்களை அறிந்துள்ளது. புறாவும் தகைவிலானும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன. என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே. நாங்கள் ஞானிகள், ஆண்டவரின் சட்டம் எங்களோடு உள்ளதென நீங்கள் எவ்வாறு கூற முடியும்? மறைநூல் அறிஞரின் பொய் எழுதும் எழுதுகோல் பொய்யையே எழுதிற்று. ஞானிகள் வெட்கமடைவர், திகிலுற்று பிடிபடுவர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வாக்கை புறக்கணித்தார்கள். இதுதான் அவர்களின் ஞானமா? ஆகவே நான் அவர்களுடைய மனைவியரை வேற்றொருவருக்கு கொடுப்பேன், அவர்களுடைய நிலங்களை கைப்பற்றியிருக்கே கொடுப்பேன். ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதை தொழிலாக கொண்டுள்ளார்கள். அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர். அருவருப்பானதை செய்தபோது அவர்கள் வெட்கமடைந்தார்களா? அப்போது கூட அவர்கள் வெட்கமடையவில்லை. நாணம் என்பது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. எனவே மடிந்து விழுந்தவர்களோடு அவர்களும் மடிந்து விழுவர்.
நான் அவர்களை தண்டிக்கும் போது அவர்கள் வீழ்த்தப்படுவர் என்கிறார் ஆண்டவர். நான் கனிகளை ஒன்று சேர்க்க விரும்பினேன், ஆனால் திராட்சை கொடியில் பழங்கள் இல்லை, அத்தி மரங்களின் கனிகள் இல்லை, இலைகள் கூட உதிர்ந்து போயின. நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களிடமிருந்து நழுவி போயிற்று. நாம் இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறோம்? ஒன்றிணைவோம், அரண் சூழ் நகர்களுக்கு போவோம், அங்கு சென்று மடிவோம். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை மடியும்படி விட்டுவிட்டார். நஞ்சு கலந்த நீரை நாம் குடிக்க செய்தார். ஏனெனில் நாம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம். நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், ஆனால் பயன் ஏதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. தானிலிருந்து அவனுடைய குதிரைகளின் கீறல் கேட்கின்றது. வலிமை வாய்ந்த குதிரைகளின் கனைப்பு நாட்டையெல்லாம் நடுங்க செய்கின்றது. அவர்கள் வந்து நாட்டையும் அதில் உள்ள அனைத்தையும் நகரையும் அதில் குடியிருப்போரையும் விழுங்கி விடுவார்கள். நான் உங்கள் நடுவில் பாம்புகளை அனுப்புவேன், எதற்கும் மயங்கா நச்சு பாம்புகளை அனுப்புவேன், அவை உங்களை கடிக்கும் என்கிறார் ஆண்டவர். எரேமியாவின் புலம்பல். துயரம் என்னை மேற்கொண்டது, என் உள்ளம் நலிந்து போய்விட்டது. இதோ என் மகளாகிய மக்களின் அழுகுரல் தூரத்து நாட்டிலிருந்து கேட்கிறதே. சியோனில் ஆண்டவர் இல்லையா? அவளின் அரசர் அங்கே இல்லையா? செதுக்கிய உருவங்களாலும் வேற்று தெய்வ சிலைகளாலும் எனக்கு ஏன் சினமூட்டினார்கள்? அறுவடை காலம் முடிந்து விட்டது, வேநீர் காலம் கடந்து விட்டது, நமக்கோ இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட முறிவு எனக்கே ஏற்பட்டதாகும். நான் துயருகிறேன், திகில் என்னை பற்றி கொண்டுள்ளது. அம்முறிவில் தடவ கிலாயதில் பொன்மொழுகு இல்லையா? அங்கே மருத்துவர் இல்லையா? அப்படியானால் என் மகளாகிய மக்கள் ஏன் இன்னும் குணமாகவில்லை? 9ஆம் அதிகாரம். என் தலை தண்ணீரால் நிறைந்ததாயும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமாயும் இருக்கக்கூடாதா? அப்படியானால் என் மகளாம் மக்களுள் கொலையுண்டோருக்காக இரவும் பகலும் நான் அழுதிருப்பேனே. யூதேயாவின் தீய வாழ்வு. பாலை நிலத்தில் பயணியர் விடுதி ஒன்று எனக்கு இருக்கக்கூடாதா? நான் மக்களை புறக்கணித்து அவர்களிடமிருந்து சென்று விடலாமே. ஏனெனில் அவர்கள் யாவரும் விபச்சாரிகள், நம்பிக்கை துரோகிகளின் கூட்டம். பொய் பேச தங்கள் நாவை வில்லை போல் அவர்கள் வளைக்கின்றனர். உண்மைக்காக நாட்டில் யாரும் நிமிர்ந்து நிற்பதில்லை. அவர்கள் தீமையிலிருந்து தீமைக்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னையோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவரை பொறுத்தவரை எச்சரிக்கையாயிருக்கட்டும். எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம், ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுபவர் என்பது உறுதி. அடுத்திருப்பவர் அனைவரும் புரணி பேசுகின்றனர், எல்லோரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர். யாருமே உண்மை பேசுவதில்லை, பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளார்கள். குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள். நீயோ வஞ்சனை செய்வார் நடுவில் வாழ்கின்றாய். தங்கள் வஞ்சனையின் காரணமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்கிறார் ஆண்டவர். எனவே படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நான் அவர்களை புடமிடுவேன், பரிசோதிப்பேன். என் மகளாகிய மக்களுக்கு நான் வேறு என்னதான் செய்ய முடியும்? அவர்கள் நாக்கு கொல்லும் அம்பு, அது பேசுவது வஞ்சனை. எல்லோரும் தம் வாயால் அடுத்திருப்பவர்களோடு சமாதானமாய் பேசுகின்றனர், உள்ளத்திலோ அவர்களுக்கு குழி பறிக்கின்றனர். இவற்றின் பொருட்டு நான் அவர்களை தண்டியாமல் விடுவேனோ? இப்படிப்பட்ட ஒரு மக்களினத்தாரை நான் பழிவாங்காமல் இருப்பேனோ என்கிறார் ஆண்டவர். சியோனில் புலம்பல். மலைகளை குறித்து அழுது புலம்புவோம். பாலவெளி மேய்ச்சல் நிலத்தின் பொருட்டு ஒப்பாரி வைப்போம். ஏனெனில் அனைத்தும் தீந்து போயின, அவை வழியாய் செல்வோர் யாரும் இல்லை, கால்நடைகளின் ஒலியும் கேட்கவில்லை. வானத்து பறவைகள் முதல் விலங்குகள் வரை அனைத்துமே ஓடி மறைந்துவிட்டன. எருசலேமை அழித்து கற்குவிலாக்குவேன், அதனை குள்ள நெறிகளின் வலையாக்குவேன். யூதா நகர்களை யாரும் வாளா பால்வழியாக்குவேன். இதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஞானமுள்ளவர் எவர்? இதை அறிவிக்குமாறு எவருக்கும் ஆண்டவர் வாய்மொழியாக கூறியுள்ளார். நாடு அழிந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பாலை நிலம் போல் தீந்து விட்டது. ஏன்? ஆண்டவர் கூறுவது: நான் அவர்களுக்கு கொடுத்த சட்டத்தை புறக்கணித்தார்கள், என் சொல்லுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, அதன்படி நடக்கவும் இல்லை. மாறாக தங்கள் பிடிவாதத்தின்படி நடந்தார்கள். தங்கள் மூதாதையர் கற்றுக் கொடுத்தபடி பாகாலை பின்பற்றினார்கள். ஆதலால் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இம்மக்கள் எட்டிக்காய் உண்ண செய்வேன்,
நஞ்சு கலந்த நீர் குடிக்க செய்வேன். அவர்களோ அவர்தம் மூதாதையாரோ அறிந்திராத மக்களினங்கள் நடுவில் அவர்களை சிதறடிப்பேன். நான் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை அவர்களுக்கு பின் வாளை அனுப்புவேன், போர் எழச் செய்வேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ கேளுங்கள். ஒப்பாரி வைக்கும் பெண்களை வர சொல்லுங்கள். அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள். அவர்கள் விரைந்து வந்து நம்மை குறித்து புலம்பட்டும். நம் கண்கள் நீர் பொழியட்டும், நம் இமைகள் நீர் சொரியட்டும். ஏனெனில் சியோனிலிருந்து புலம்பல் கேட்கின்றது. நாம் இப்படி பாழடைந்து விட்டோமே, நம் மானமெல்லாம் போயிற்றே, நாட்டை விட்டு செல்ல வேண்டியதாயிற்றே, நம் குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டனவே. பெண்டிரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். உங்கள் செவிகள் அவர்தம் வாய்மொழியை ஏற்கட்டும். உங்கள் புதல்வியருக்கு புலம்பல் கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொருத்தியும் அடுத்தவளுக்கு ஒப்பாரி வைக்க கற்றுக் கொடுக்கட்டும். ஏனெனில் சாவு பல கனிகள் வழியாய் வந்து விட்டது, நம் அரண்களுக்குள்ளும் நுழைந்து விட்டது. தெருக்களில் சிறுவர்களையும் பொதுவிடங்களில் இளைஞர்களையும் வீழ்த்திவிட்டது. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என சொல். மனிதரின் பிணங்கள் சாணம் போல் வயல்வெளிகளில் விழுந்து கிடக்கும். அறுவடை செய்வோனுக்கு பின்னால் விடப்பட்ட அரிகளைப் போல கிடக்கும். ஆண்டவரே, அறிதலே பெருமை. ஆண்டவர் கூறுவது இதுவே. ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புவோர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்போது நான் உடலில் மட்டும் விருத்த சேதனம் செய்திருப்போர் அனைவரையும் தண்டிப்பேன். எகிப்து, யூதா, ஏதோம், அம்மோன், மோவாபு ஆகிய நாடுகளையும் முன்தலையை மலித்து கொள்ளும் பாலை நிலத்தாரையும் தண்டிப்பேன். ஏனெனில் வேற்றினத்தார் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள். இஸ்ரேல் வீட்டார் யாவரும் இதயத்தில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள். 10ஆம் அதிகாரம். சிலைகளும் உண்மை கடவுளும். இஸ்ரேல் வீட்டாரே, ஆண்டவர் உங்களுக்கு கூறும் சொல்லை கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. வேற்றினங்களின் வழியை கற்றுக்கொள்ளாதீர். வானத்தில் தோன்றும் அடையாளங்களை கண்டு கலங்காதீர். வேற்றினத்தாரை அவற்றால் கலக்கமுறுவர். வேற்றினங்களை வழிபடும் சிலைகள் வீணானவை. அவை காட்டிலிருந்து வெட்டப்பட்ட மரத்தால் ஆனவை. கைவினைஞர் உளியால் செய்த வேலைப்பாடுகள். அவை பொன் வெள்ளியால் அணி செய்யப்படவில்லை. அசையாதபடி ஆணி கத்தியால் கொண்டு பொருத்த பெற்றவை. அவை வெள்ளரி தோட்டத்து பொம்மை போன்றவை. அவற்றால் பேச முடியாது. அவற்றை தூக்கி கொண்டுதான் செல்ல வேண்டும். அவற்றால் நடக்கவும் முடியாது. அவை நன்மையும் செய்யா தீமையும் செய்யா. அவற்றை கண்டு அஞ்ச வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு நிகர் யாருமில்லர். நீர் பெரியவர், உமது பெயர் ஆற்றல் மிக்கது. மக்களினங்களின் மன்னரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? அரசுரிமை உமதே. வேற்றினத்தாரின் ஞானிகள் அனைவரிலும் அவர்களின் அரசுகள் அனைத்திலும் உமக்கு நிகர் யாருமிலர். அவர்கள் மூடர்களும் முட்டாள்களுமாய் உள்ளனர். அவர்களது போதனையின் பொருளாம் சிலைகள் மரக்கட்டளைகளே. தர்சீஸிலிருந்து வெள்ளி தகடுகளும் உபாசிலிருந்து பொன்னும் வந்து சேர்க்கின்றன. அவை கைவினைஞரின் வேலைப்பாடுகள். பொற்கொல்லரின் கைத்திறனால் ஆனவை. ஊதா கருஞ்சிவப்பு உடைகளை கொண்டவை. அவை எல்லாமே தேர்ச்சி பெற்ற கைவினைஞரின் வேலைப்பாடுகள். ஆனால் ஆண்டவரே உண்மையான கடவுள். அவரே வாழும் கடவுள், என்றும் ஆளும் அரசர். அவர் வெஞ்சினம் கண்டு நிலம் நடுங்கும். அவர் கடும் கோபத்தை வேற்றினத்தார் தாங்கிக் கொள்ளார். நீ அவர்களுக்கு இவ்வாறு கூறு. விண்ணையும் மண்ணையும் உருவாக்காத அந்த தெய்வங்கள் மண்ணின் மீதும் விண்ணின் கீழும் இல்லாதொழியும். அவரே தம் ஆற்றலால் மண்ணுலகை படைத்தார். தம் ஞானத்தால் பூவுலகை நிலைநாட்டினார். தம் கூர்மதியால் விண்ணுலகை விரித்தார். அவர் குரல் கொடுக்க வானத்து நீர்த்திரள் முழக்கமிடுகிறது. மண்ணுலகின் எல்லை நின்று மேகங்கள் எழ செய்கிறார். மழை பொழியுமாறு மின்னல் வெட்ட செய்கிறார். தம் கிடங்குகளை நின்று காற்று வீச செய்கிறார். மனிதர் யாவரும் மூடர்கள், அறிவிலிகள், கொல்லர் எல்லோரும் தம் சிலைகளால் இகழ்ச்சியுற்றனர். அவர்களின் வார்ப்பு படிமங்கள் பொய்யானவை. அவற்றுக்கு உயிர் மூச்சே இல்லை. அவை பயனற்றவை, ஏளனத்துக்குரிய வேலைப்பாடுகள். தம் தண்டனையின் காலத்தில் அவை அழிந்துவிடும். யாக்கோபின் பங்காய் இருப்பவரோ இவற்றை போன்றவர் அல்லார். அவரே அனைத்தையும் உருவாக்கியவர்.
அவரது உரிமை சொத்தாகிய இஸ்ரேல் இனத்தை உருவாக்கியவரும் அவரே. படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயராகும். நாடு கடத்தப்படவிருத்தல். முற்றுகையிடப்பட்டவனை தரையில் கிடக்கும் உன் பொருட்களை மூட்டையாக கட்டு. ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: நாட்டில் வாழ்வோரை தருணத்தில் வீசி எறிவேன். அவர்கள் என்னை கண்டுணருமாறு அவர்களுக்கு துன்பம் அறிவிப்பேன். ஐயோ, நான் நொறுங்குண்டேன், என் காயம் கொடியது. நானோ உண்மையில் இது ஒரு நோய். நான் இதை தாங்கியே ஆக வேண்டுமென எண்ணிக்கொண்டேன். என் கூடாரம் அழிக்கப்பட்டது, அதன் கயறுகளெல்லாம் அறுத்தெறியப்பட்டன. என் மக்கள் என்னை விட்டு சென்று விட்டனர். அவர்கள் இங்கு இல்லை. என் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவார் எவருமிலர், அதன் திரைகளை கட்டுவார் யாருமிலர். ஏனெனில் மேய்ப்பர்கள் மூடர்களாயிருந்தனர், அவர்கள் ஆண்டவரை தேடவில்லை. எனவே அவர்கள் வாழ்வு வளம் பெறவில்லை. அவர்களின் மந்தைகளெல்லாம் சிதறிப்போயின. குரல் ஒலி ஒன்று கேட்கின்றது, அது அண்மையில் ஒலிக்கின்றது. வடக்கு நாட்டிலிருந்து பெரும் கொந்தளிப்பு எழுகின்றது. யூதாவின் நகர்கள் பாழாகி குள்ள நரிகளின் வலையாக போகின்றன. ஆண்டவரை நான் அறிவேன். மனிதர் செல்ல வேண்டிய வழி அவர்களின் கையில் இல்லை. நடப்பவன் காலடி போக்கும் அவர்களின் அதிகாரத்தில் இல்லை. ஆண்டவரை, உம் சினத்துக்கு ஏற்ப அன்று, உம் நீதிக்கு ஏற்ப என்னை திருத்தியருளும். இல்லையெனில் நான் ஒன்றுமில்லாமே ஆகிவிடுவேன். உம்மை அறியாத வேற்றினத்தார் மேலும், உம் பெயரை சொல்லி மன்றாடாத குடும்பத்தின் மேலும் உம் சீற்றத்தை காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் யாக்கோபை விழுங்கி முற்றிலும் அழித்து விட்டார்கள். அவர் குடியிருப்பையும் பாழாக்கி விட்டார்கள். ஆமேன். God bless you.